ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனலில் டயட் ரெசிபிஸ் அடிக்கடி வருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற டயட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைக்கி என்ன டயட் ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டயட் ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு ராகி மாவு வச்சு தாங்க செய்ய போகிறோம். 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இது புரோட்டீன் சத்து நிறைந்த கடலை மாவு. ராகி மாவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 கேரட், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகி மாவை நம்ம அடை ஊற்றுற பதத்துக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக தோசை மாவு அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கிற வேண்டாம். இந்த மாதிரி கரைச்சாலே போதும். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. உங்களுக்கு இடையில பசிக்கவே பசிக்காது. இந்த மாதிரி அடையாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னையும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது உங்களுக்கு சுவைக்காக மட்டும் இல்லைங்க, எள்ளுலேயும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னரை நம்ம எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ருசியாகவும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் 2 சாப்பிட்டாலே போதும். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு பசி எதுவும் இருக்காது. டயட் இருக்கும்போது நல்லா டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. எள்ளு போட்டதுனால நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கூட நீங்கள் தேங்காய் சட்னி, மல்லி சட்னின்னு எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.